சரியாக தொடங்க இருக்கின்றது. எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆலய வளாகத்திற்கு வருமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். புனித வேளாங்கண்ணி ஆலயம் இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது. இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் விழா குழுவினர் சார்பாகவும் மதுரவாயல் தேவதாஸ் எம்சி மதுரவாயல் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அவர்கள் சார்பாகவும் உங்களை எல்லாம் வருக 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 என அன்போடு அழைக்கின்றோம். வேளாங்கண்ணி மாதாவின் அன்பு பக்தர்களே, உங்களை எல்லாம் வருக 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 என மதுரவாயல் தேவதாஸ் எம்சி அவர்கள் மதுரவாயல் கிழக்கு பகுதி செயலாளர் அவர்கள் சார்பாக உங்கள் அத்துணை பேரையும் வருக 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 என வரவேற்கின்றோம். அன்பார்ந்த வேளாங்கண்ணி மாதாவுடைய அன்பு பக்தர்களே, நீங்கள் அத்துணை பேரும் நம்முடைய கெபி திறப்பிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நீங்கள் அனைவரும் நம்முடைய நீங்கள் அத்துணை பேரும் கெபியினுடைய முகப்பு பகுதிக்கு வருமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். மதுரவாயல் பகுதியினுடைய புதிய அடையாளமாய், மதுரவாயல் பகுதியினுடைய புதிய சிற்றாலயமாய் இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இதோ பொலிவோடு தோன்ற இருக்கின்ற புனித வேளாங்கண்ணி மாதா சிற்றாலய திறப்பு விழாவிற்கு உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சென்னையினுடைய நுழைவு வாயிலாக அமைந்திருக்கக்கூடிய மதுரவாயல் பகுதியினுடைய முகப்பில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா சிற்றாலய திறப்பு விழாவிற்கு உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கின்ற இறைவாக்கிற்கு இணங்க சென்னையினுடைய நுழைவு பகுதியில் மதுரவாயலனுடைய நுழைவு பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான புனித வேளாங்கண்ணி மாதா சிற்றாலய திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நம்முடைய சிற்றாலய திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அருட்பணி அருட்தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள், புனித அந்தோணியார் ஆலயம் மதுரவாயல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம்.
அதே போல அருட்பணி அருட்தந்தை திரு ஆக்டோவியஸ் அவர்களையும் இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவிற்கு, சிற்றாலயத்தினுடைய திறப்பு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அருட்தந்தையர்கள் ஃபாதர் ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஃபாதர் மிக்கேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஃபாதர் போஸ்கோ அவர்களையும், ஃபாதர் சாலமன் அவர்களையும், ஃபாதர் ஆனந்தன் அவர்களையும், அருட்பணி ஆனந்தன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பார்ந்த வேளாங்கண்ணி மாதாவினுடைய அன்பு பக்தவர்களே, இதோ நம்முடைய ஆலய திறப்பு விழா, நம்முடைய சிற்றாலய திறப்பு விழா இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தர இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு பா பெஞ்சமின் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும், திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிஎஸ்பி மாநில தலைவர் பிஎஸ்பி திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும், திரு PS அமல்ராஜ் அவர்கள் சேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அவர்களையும், திரு L அமல்ராஜ் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் சாஃப்ட் லாகிங் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வரவேற்பதற்காக இங்கே புனித வெரோனிக்காள் அன்பியத்தை சார்ந்த நம்முடைய சிறு பிள்ளைகள் கைகளில் மலர்கள் ஏந்தி, மலர் தட்டேந்தி இதோ காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெரோனிக்காள் அன்பியத்தை சார்ந்த அன்பு சகோதரிகள் அழகான பச்சை வண்ண ஆடை உடுத்தி, அழகான மஞ்சள் வண்ண ஆடை உடுத்தி, சேலை உடுத்தி இதோ நம்மை எல்லாம் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருப்பலி திறப்பு விழாவிலும் திருப்பலி கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வேளாங்கண்ணி மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இதோ நம்முடைய கெபி திறப்பு விழா இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கின்றது. நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்துணை பேரும் இதோ இந்த விழாவிற்கு வருகை தந்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் உற்சாகமாக வரவேற்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு பா பெஞ்சமின் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் திரு பா பெஞ்சமின் அவர்கள் இதோ வருகை தந்துள்ளார். அவரை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு பா பெஞ்சமின் அவர்கள் இதோ வருகை தந்துள்ளார். அவரை வருக 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 என விழா குழுவினர் சார்பாகவும், மதுரவாயல் திரு தேவதாஸ் அவர்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம். வேளாங்கண்ணி
ஹலோ ஹலோ மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் திரு தேவதாஸ் நம்முடைய வெரோனிக்கால் அன்பிய இந்த இடத்துல அழகான அற்புதமான அண்ணனுடைய ஆரோக்கிய தாய்க்கு ஒரு அற்புதமான ஒரு கிப்பியை நாம் கட்டி இப்போது அதனுடைய திறப்பு விழாவிலே நாம் அனைவருமாக ஒரு குடும்பமாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அன்னை இருக்கிற இடத்திலே எப்போதும் மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி உண்டு. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் சனிக்கிழமையிலே இப்படியாய் அன்னைக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் பலராக வந்திருக்கிறோம், ஆனால் அன்னை என்பவள் அனைவருக்கும் பொதுவானவள். எனவே அதை மையமாக கொண்டு இப்போது இந்த திறப்பு விழாவிலே நாம் அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் பெயர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து இவ்வுலகில் மீட்பராக பிறக்கும் பொருட்டு அன்னை மரியாவை நீர் தேர்ந்தெடுத்தீர். இந்த தாயின் வழியாக இந்த உலகம் முழுவதற்கும் நீர் மீட்பரையே கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னை மரியாவின் சொரூபத்தையும் அவருடைய கணவரான புனித யோசேப்பினுடைய சுரூபத்தையும் புனித அந்தோனியாருடைய சுரூபத்தையும் இன்று நீர் தயவுடன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இங்கு இந்த சுரூபங்களை பார்த்து வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் இவர்கள் புனிதர்களை பார்த்து மன்றாடுவோர் இருவருக்கும் உம்முடைய பேர் இரக்கம் மழை போல பொழியட்டும். அன்பான எங்கள் கடவுளே, இயேசுவின் வழியாக நீர் கொடுக்கின்ற வரங்களை அன்னை மரியாவின் வழியாகவும் புனிதர்கள் வழியாகவும் கொடுக்க நீர் திட்டமிட்டீர். இந்த திட்டத்தின்படி இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த கெபியை தயவுடன் ஆசீர்வதியும். பார்த்து மன்றாடுவோர் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும்படி செய்வீராக. இதை அமைத்திருக்கிற திரு தேவதாஸ் அவர்களை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய நண்பர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மகனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நெடுஞ்சாலை இலே அமைந்திருக்கிற நம்முடைய அற்புதமான இந்த அன்னையுடைய கெபியை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அன்னையுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளும் விதத்திலே மிக அழகாக, அற்புதமாக, மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிற இந்த அன்னையுடைய கெபியை இப்போது நாம் திறந்து வைக்க இருக்கிறோம். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நாம் இப்போது திறப்பு விழாவிலே பங்கேற்போம். கரவொலி விடுவோம். மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மீண்டும் ஒருமுறை வாழ்க 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 மரியே வாழ்க
தாதை தாயாசை முற்பவமற்றாய் ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக எங்கள் தாயே, எங்கள் அன்னையே, எங்களுடைய மாதாவே, புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் புனித அந்தோணியாரே, இப்போது நாம் திருப்பலிக்கு செல்வோம். தயவு செய்து அனைவருமாக திருப்பலியில் கலந்து கொள்வோம். உங்களுக்காக இருக்கைகள் இருக்கிறது, எனவே அந்த இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகை பாடலுக்கு தயாராகும். அன்பார்ந்தபடி நம்ம அனைவரும் அமருவோம். தயவுசெய்து அமைதி காப்போம். இப்போது நாம திருப்பலிக்கு செல்கிறோம். எனவே முடிந்த அளவுக்கு நிறைய சேர் இருக்கு, சேர்ல உட்காருங்க. நாம் யாரும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும். எனவே தயவுசெய்து இந்த விழாவுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த திருப்பலி தான். எனவே முடிந்த அளவுக்கு யாரும் வழியில் நிற்க வேண்டாம். ஆங்காங்கே இருக்கிற சேரை போட்டு நீங்கள் அமருங்கள். திருப்பலி முடிந்த பிற்பாடு நம்ம வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவிப்போம். எனவே முடிந்த அளவு அமைதி காக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்ல பிள்ளைகளே, உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறோம். நெடுஞ்சாலை வழித்துணை மதுரவாயல் புனித அந்தோணியாரை போல் மதுரவாயல் ஏரிக்கரையில் புது பொழிவுடன் அன்னை மரியாள் மட்டும் இருந்த இடத்தில் தற்போது சூசியப்ப அந்தோணியாரும் இணைந்து பிரம்மாண்டமாய் கெபி திறக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தின் எல்லா ஊர்களிலும் நகர்களிலும் என எங்கும் அமர்ந்திருக்கும் அந்தோணியார், அமைதியாக இருந்து வரம் அள்ளித்தரும் சூசை மாமுனி, தேடி தேடி நன்மை புரிபவள் அன்னை மரியாள், ஒருங்கே அமைந்த இந்த கெபி நமக்காக இங்கு குடிக்கொண்டிருப்பது நாம் எல்லோருக்கும் வரமாய் அமைந்துள்ளது. பிரிவின்றி சமத்துவமாய் எல்லோருக்குமாய் அமையும் கெபியில் ஏற்கனவே ஆயிரம் அற்புதம் நடந்திருந்த போதிலும் இன்றும் கோடி கோடியாய் அற்புதம் குவியும் வகையில் நமக்காக கெபியை திறந்து வைத்து ஜெபிப்பதற்கு நம் பாசமிகு மதுரவாயில் பங்கு தந்தை ஆண்ட்ரோ டோம்னிக் மற்றும் குடியாத்தம் பங்கு தந்தை ஆக்டோவியஸ் நம்மிடையே வந்துள்ளனர். அவர்களை அன்னையின் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். ஏக்கம் தீர்ப்பவள், தாகம் தீர்ப்பவள், நன்மை புரிபவள், வேண்டும் வரம் மட்டுமல்ல வேண்டாத போதும் வரங்களை வாரி தருபவள் நம் அன்னை. மாதாவே என இங்கு வருகின்ற மாந்தர் யாவருக்கும் அருள் தரும் மாமரியின் கெபி திறப்பு விழா திருப்பலியில் நன்றியுள்ளம் கொண்டவர்களாய் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கிற அருள் தந்தையர்கள் அனைவின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு பலத்த ஒரு கரவெல்கம், ஹாப்பி நியூ இயர். அனைவருமாக இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். ஆண்டவன் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். அவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் அவர் ஒருபோதும் கைவிடாதவர் என்ற உண்மை செய்தியை தான் இந்த நாட்களிலே நமக்கு பல விதங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய அன்பு தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அன்னைக்கு இப்படியாய் அழகான ஒரு கெபியை கட்டி அவள் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இதுகாரம் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். இதோ இந்த நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான பேர் அவளை உற்று நோக்கி ஜெபிக்கிற போது அவளுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை தேவைகளை எல்லாம் அறிந்து அவளுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக கொடுத்திருக்கிறார். அந்த தாய்க்கு நன்றி செலுத்துவோம். அந்த தாயின் வழியாக அவரை நம்பி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களையும் இந்த பகுதி வாழ் மக்கள் யாவரும் மதுரவாயில் அனைவரையும் சிறப்பாக இந்த அற்புதமான கெபியை அன்னையின் மீது அதிக பக்தி கொண்ட நமக்கு அன்புக்குரிய சகோதரர் திரு தேவதாஸ் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் இதற்காக உழைத்தவர்கள் நம்முடைய வெரோனிக்கால் அன்பிய குடும்பங்களுக்காகவும் அனைத்து மக்கள் இதற்காக பல விதங்களிலே இந்த நாள் சிறப்பாக அமைய உழைத்த ஒத்துழைத்த உதவி செய்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் கூட நாம் இந்த நாளிலே திருப்பலி ஜெபிப்போம். அன்னையை நம்புவோர் ஒருபோதும் கைவிடார். அன்னை அனைவருக்கும் தாயாக இருக்கிறார். இனம், மதம், மொழி, சாதி கடந்த ஒரு தாய் என்றால் அது நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கிய தாயாக தான் இருப்பார். எனவே அவளுக்கு விழா எடுக்கிற இந்த அற்புதமான நாளிலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய உறுதுணையும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு எப்போதும் சுபட்சமாக இருந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய தொழில்களையும் நம்முடைய எண்ணங்களையும் அத்தனை காரியங்களும் அவளுடனிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருக்கமாக ஜெபித்து அருமையான திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழ மறுப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை, மனிதர் இல்லை என்று கவிஞர் பாடிவிட்டு சென்றிருக்கிறார். தர்மையான நாளிலே அன்னைக்கு விளையாடுத்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடுவோம். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த அம்மாவன்ட்ட வேண்டிக்குங்க. இந்த ஆண்டு என்னுடைய வாழ்வில் இதையெல்லாம் நடக்கணும் தாயே, நான் இதையெல்லாம் நினைச்சிருக்கேன், எனக்கு எல்லாத்து வரங்களையும் ஆசிரியும் பெற்றுத்தாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபித்து அன்னையை நோக்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, மடியார்களாகி நாங்கள் உடல் மனம் என்றும் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளுடைய பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அனைவரும் அமருவோம். முதல் வாசக முன்னுரை. முதல் ஏவாளான ஒரு பெண்ணால் எழுந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணாகிய மரியா வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டம் அன்னை மரியா வழியாக நிறைவேறியது. கதிரவனை ஆடையாக உடுத்திய பெண் என்பது புதிய இஸ்ரேலாகிய திருச்சபை குறிக்கிறது. மரியா வழியாக நாம் கண்ட மீட்பு யோவான் வழியாக அருளப்பட்ட முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலையில் குடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடு துயரத்துடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறு கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர்கள் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடந்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையை கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பட்டத்தரசி ஓபீரின் பொன்னணிந்து பலபுறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. தோழிய புடை சூழ தங்கத்தாரகை நிற்கின்றாள். தோழிய புடை சூழ தங்கத்தாரகை நிற்கின்றாள். ஓபீரின் பொன்னணிந்து பலபுறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து பலபுறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி.
மன்னர் இவரன்றோ, உம் தலைவர் இவரன்றோ, உமதெழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் இவரன்றோ, உம் தலைவர் இவரன்றோ. பல வண்ண பட்டுடுத்தி அரசியை அழைத்து வருகின்றனர். பல வண்ண பட்டுடுத்தி அரசியை அழைத்து வருகின்றனர். புடைசூழவே அரசி அடியெடுத்து வருகின்றார். புடைசூழவே அரசி அடியெடுத்து வருகின்றார். அடியெடுத்து வருகின்றார். ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. தோழியர் புடைசூழ தங்கத்தாரகை நிற்கின்றாள். தோழியர் புடைசூழ தங்கத்தாரகை நிற்கின்றாள். ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. இரண்டாம் வாசக முன்னுரை. இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த நிகழ்வு அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சாவே கடைசி பகைவன், அதுவும் மரியாவால் அழிக்கப்பட்டது. இயேசுவின் வழியில், அதாவது மீட்பு பாதையில் நாமும் நடந்து இறந்தோம் என்றால் உறுதியாக வாழ்வோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இவ்வாசகம். கிறிஸ்துவின் வருகை நமது மீட்பின் இறுதி கட்டமாகும். நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான இறையரசை நாட முயல்வோம். இயேசுவின் இரண்டாம் வருகையை எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு விழிப்புடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். 1 கொரிந்தியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 26 முடிய. ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர், நம்முடைய பங்கு தந்தை மற்றும் உள்ள அருட்தந்தையர்கள், இந்த பகுதியில் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற திரு தேவதாஸ் அவர்கள், அவருடைய நண்பர்கள், எனக்கு மிகவும் பிரியமான திரு அமல்ராஜ் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு நீண்ட மறைவுரை அல்ல, ஆனால் ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது அன்னை மரியா, திரு தேவதாஸ், திரு அமல்ராஜ், நாங்கள் நால்வரும் சேர்ந்து நிகழ்ச்சியில் ஈடுபட்ட ஒரு காரியம். பைபிளில் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாவை பற்றி தொடக்க நூலில் 3:15 கடவுளே சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கும் சாத்தானுக்கும் பகையை உண்டாக்குவோம். அதில் அந்த பெண்ணினுடைய வித்து சாத்தானுடைய தலையை நசுக்கும். அப்போ பெண்ணினுடைய வித்து இயேசு, அந்த பெண்ணினுடைய வித்து. அந்த பெண் தொடக்கத்திலிருந்து கடவுளுடைய திட்டத்தில் இருக்கிறார். எசாயா புத்தகத்தில் 7:14 ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் வழியா சொல்றாரு, ஒரு கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அந்த கன்னியின் வழியாக வந்த அந்த மகன்தான் இயேசு கிறிஸ்து. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4:5 நம்ம வாசிக்கிறோம், சட்டத்திற்கு உட்பட்டவராய் ஒரு பெண்ணிடம் பிறந்தவராய். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் விவிலியம் கொடுக்குது, பைபிள் கொடுக்குதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். பெண்ணிடம் பிறந்தவராய் இந்த உலகில் மீட்பர் பிறக்கிறார். இன்றைக்கு வாசித்த இந்த நற்செய்தி பகுதியில் யோவான் 19:26 ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் இறக்கும் முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல், வாங்கி உண்ணுங்கள். ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அது ஒரு வாக்குறுதி, அது ஒரு கட்டளை. எல்லாரும் அன்பு செய்யுங்க. நம்ம 13
14, 15 வாசிப்போம். என்னை போல நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, பணி செய்யுங்க, அன்பு செய்யுங்க என்றெல்லாம் சொல்லுகிற கட்டளைகள். அதை போன்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டளை இதோ உன்னுடைய தாய் 19:26. இதோ உன்னுடைய தாய், இந்த தாய்க்கு மகனாய் இருங்க, இதோ உன்னுடைய மகன். அதான் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் திரு விவிலியத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மீட்பின் பாதையில ஆண்டவராகிய இயேசு தலைவர், மீட்பர், வாழ்வு தருபவர், கடவுள். அன்னை மரியாவை போல தெய்வம் இல்லை அப்படின்னு ஃபாதர் சொன்னார். அன்பானவர்களே, இயேசு தெய்வம் அல்ல, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான இறைவன். அன்னை மரியா நமக்கு தெய்வம். இப்ப நான் கருத்துக்கு வர்றேன். விவிலியம் அப்படி அரைந்து கூக்குரலிடுகிறது, அரைந்து கூவுகிறது. அன்னை மரியாவுக்கு மீட்பின் பாதையில இயேசுவிற்கு அடுத்தபடி படைப்பாக இருக்கிற மரியாவை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்று நான் செய்திக்கு வருகிறேன். இந்த மரியா எல்லா மக்களுக்கு, நமக்குள்ளதாங்க இந்த இனம், மொழி, ஜாதி, இதெல்லாம் நமக்கு மனிதர்களுக்குள்ள நம்ம குறைவுள்ளவங்க, பலவீனமானவன், பாவி, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறிடுறோம். ஆனா கடவுளுக்கு அப்படி அல்ல. ஏதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் பிறக்கின்ற எல்லாருக்கும் அன்னை மரியா தாயாகிறார். இந்த தாய் எப்படி செயல்படுகிறார்? ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கில் வேளாங்கண்ணியில கூடுறாங்க, மாதா இருக்கிற இடங்கள்ல கோவில்கள்ல கூடுறாங்க, மற்ற பிரிந்த கிறிஸ்தவ சகோதர சபைகள்ல இருந்து எவ்வளவோ அன்னை மரியாவுக்கு எதிராக தாக்குதல்கள் இருந்தாலும் கூட ஏன் மக்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள், கிறிஸ்தவர் அல்லாத சகோதரர்கள்லாம் கூடுகிறார்கள்? காரணம் என்ன? ஒரு முறை இப்ப நிகழ்ச்சி, இதுவே என்னுடைய சாட்சி கூட. ஒரு முறை நான் மும்பைக்கு மறைவுரைக்காக சென்றிருந்தேன். சென்ற இடத்துல எனக்கு உடல் சுகம் இல்லை. முடித்து விட்டு திரும்பி வந்து மீனம்பாக்கத்திலிருந்து இறங்கி நான் எங்கேயும் நடக்க முடியல. திரு தேவதாஸ் அவர்களுக்கு போன் பண்றேன். நிறைய டைம் பண்ணினேன், அவரால் எடுக்க முடியல. ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அந்த சமயத்தில். அதன் பிறகு திரு அமல்ராஜ் அவர்கள் எனக்கு முன்னால் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர், அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணும் பொழுது இங்கே தான், எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் இந்த இடத்துல தான் முருகன் ஸ்டோர் அப்படின்னு இந்த பெரிய சாலை உருவாகுவதற்கு முன்னு இருந்த அந்த சாலை முன்னால், அந்த முருகன் ஸ்டோர் முன்னால் ஒரு சிறிய ஸ்டூல் இருந்தது. அங்கே வந்து சேர்ந்துட்டேன். எப்படியாவது திரு தேவதாஸ் என்ன நான் இருக்கிற இடத்துக்கு வேலூருக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு. அவர் எடுக்கலையா? அப்போ திரு அமல்ராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் வர்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்த பொழுது இந்த சாலையில் அந்த ஸ்டூல்ல இருந்து நான் கீழே விழுந்து மயக்கம் அடைந்து உடல் சுகம் இல்லாமல் கீழே விழுந்து கிடந்திருக்கிறேன். அவர் என்னை எடுத்து காரில் வைத்து ஒரு மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார். அன்பானவர்களே, அங்கு நான் சில மணி நேரங்கள் கழித்து பார்க்கும் பொழுது, கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனையிலே இருக்கிறேன். வேறு பெரிய மருத்துவம், ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவமனையிலிருந்து எனக்கு டாக்டர்கள் வந்து சோதனை இடுகிறார்கள். அவர்களுடைய ரிப்போர்ட் என் கையில் இருந்தது. அந்த சோதனை இட்ட பிறகு என்ன ரிப்போர்ட்? இவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், ரத்தம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் வாரம், அப்போதான் பிழைப்பாரு, சிறுநீரகம் சுத்தமாக அவுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரிப்போர்ட்டை கையில் வச்சிருக்கிறேன். என்னுடைய பிஷப் வேலூரிலிருந்து என்னை பார்க்க வந்தார். பார்க்க வருவதற்கு முன்னர் திரு தேவதாஸ் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டார். திரு அமல்ராஜ் அவர்கள் வழியாக இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அவர் ஓடி வந்திருக்கிறார். மருத்துவமனையில் என்னை வந்து பார்த்தார். அன்பானவர்களே, பார்த்த உடனே அவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள், ஃபாதர், சேத்துப்பட்டில் இருக்கிற மாதாவினுடைய புனித ஊற்று தண்ணீர் என்னிடம் இருக்குது, அதை எடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லி வீட்டிற்கு போய் அதை எடுத்து வந்தார். அதற்குள்ளே என்னுடைய ஆயர் வந்தார். ரிப்போர்ட்டை காமிச்சேன். இன்னமே அவ்வளோதான் ஃபாதர் அக்டேவியஸ், அவ்வளோதான், போகணும், டாக்டருங்க சொல்லிட்டாங்க, டயாலிசிஸ் பண்ணால் தான் பிழைப்பாங்க. அப்பொழுது திரு தேவதாஸ் உள்ளே வந்தார். அவர் சொன்னார், ஃபாதர்,
அந்த புனித ஊற்றிலிருந்து, மாதாவினுடைய புனித ஊற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன். அதை குடித்தேன். 3 மணி நேரத்தில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் நான் போய் சேர்ந்தேன். என்னுடைய ஆயர் அங்கே அழைத்து போனார். அங்கே சிஎம்சி மருத்துவமனை அந்த மருத்துவர்கள் என்னை சோதனையிட்டார்கள். இந்த மாதாவினுடைய புனித ஊற்று நீரை நான் குடித்திருக்கிறேன். மருத்துவமனையிலே மறுபடியும் சோதனையிட்டார்கள். ரிப்போர்ட் கையில் வச்சிருக்க, ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை, அவர்களுடைய ரிப்போர்ட். அங்கு அவர்கள் பார்த்தார்கள், ஐ வாஸ் வெரி நார்மல், நல்ல நார்மலாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அதை அன்னை மரியாவிடம் மன்றாடுவருக்கெல்லாம் இப்படித்தான் செய்வார். காட் பிளஸ் யூ. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். மாமரியே, எங்கள் தாயே, மதுராவாயில் ஏரிக்கரையில் மக்கள் மத்தியில் வீற்றிருக்கும் மாமரியே, இந்த திருப்பலியில் நிறைவேற்றும் ஃபாதர் சாண்ட்ரோரோமன், ஃபாதர் ஆக்ஸோயும் மற்றும் அனைத்து அருள் பணியாளரையும் உம் கரத்தில் தருகின்றோம். தாயே, அவர்களின் உடல் உள்ள நலனுக்காக தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடும் அம்மா. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளிரும் விளக்குகளிடையே சந்திரனாய் மிளிரும் அழகு மரியே, பல்வேறு கஷ்டம் ஏக்கத்தால் இருள் சூழ்ந்த இதயத்தோடு வழி தேடி வாழ்வு தேடி உம் கெபி வந்திருக்கும் மக்களை பாரும் தாயே. அன்னையாய் இவர்களின் கரம் பிடித்து அனைத்து வழி நடத்தி வாழ்வு தரவும் வலிமை பெறவும் வேண்டி உம் திருமகளிடம் மன்றாடும் அம்மா. குழந்தை இயேசுவை கரத்தில் வைத்திருக்கும் அன்பின் தாயே, விசுவாசம் நம்பிக்கை எங்களிடையே அதிகரிக்கவும், குழந்தைகள் மனம் முதல் இளைஞர்கள் மனம் வரை எல்லோரும் இயேசுவின் அன்பை உணரவும், சிறப்பாக தனிமையை உணரும் ஒவ்வொருவரும் இறையன்பில் மகிழ்ந்திருக்கவும் வேண்டும் என்று மன்றாடும் அம்மா. அமைதியின் அரசியே மாமரியே, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாடுகள் இடையேயான போர், அதிகரிக்கும் கொள்ளை நோய், ஏழ்மை, வறுமை, கடன் சுமை எல்லாம் மறைந்து செழுமை, வளமை, நலன் நிறைந்து எல்லோரும் இன்புற வேண்டுமென எங்களுக்காக மன்றாடும் தாயே. வரம் மழை பொழிபவளே தாயே, இங்கு இந்த கெபி அமைய உடல் பொருள் உழைப்பு நல்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்காகவும், சிறப்பாக தேவதாஸ் அவர்களின் குடும்பத்தாரையும் அவர் செய்யும் சமூக நலப்பணி, அரசியல் பணி சிறக்கவும், இறைவனின் அருள் என்று அவரோடு இருக்கவும், திருப்பலியில் பல கருத்துக்களுக்காக ஜெபிக்கவும், மக்களின் விண்ணப்பங்கள் கேட்கப்படவும் வேண்டுமென தாயை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாய் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நம்புவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது அந்த இறைவா. அருமையான நல்ல நாளுக்காய் நடு செலுத்துகிறோம். உம்மை பெற்றெடுத்து உம்மை உருவாக்கி அந்த தாய் ஆரோக்கிய அன்னையை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறேன். அந்த தாய்க்கு இந்த விளையாடுத்து கொண்டிருக்கிற வேளையில அற்புதமான மக்கள் இனம் மொழி சாதியை கடந்து ஒன்றரை ஒரே குடும்பமாக குழுமி இருக்கிற வேளையில அன்னையே நீர் அனைவருக்கும் தாயாக இருந்து தாய்க்குரிய பாங்கோடு பாசத்தோடு அன்போடு பரிவோடு அத்துணை பேரின் வேண்டுதல்களை பருந்து பேசி பெற்று தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். நான் என் மனம் தருகின்றேன்.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றிடுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறும் திருமகனுடைய தாயான புனித மரியாளுடைய பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இந்த நாளிலே நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து நன்றி பலியாற்றுவதும் உமது கனிவின் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரெரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாகவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் அனைவருக்கும் அளித்து உமது இரக்கப் பெருக்கை இங்கு கூடியிருக்கிற மதுரவாயில் இறை சமூகத்திற்கு வழங்குகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர் அணைகள் அனைவரும் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் அக்களித்து ஜெபித்து பாடுவதாவது. ஆ
மாறிடலாம், இல்லை நாம் அமைதியாக இருப்போம். இது அற்புதமான ஒரு நேரம். இந்த அப்பமும் ரசமும் இயேசுடைய உடலாக இரத்தமாக மாற இருக்கிறது. எனவே பக்தியோடு கலந்து கொள்வோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமுகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் தந்தையோடு ஒன்றித்திருந்தார், தன் தாயோடு இணைந்திருந்தார். நாமும் கூட அப்படி ஒன்றித்து உறவோடு வாழ இந்த அருமையான நாள் உங்களுக்கு தெரியும். நான் பார்க்கிறேன் பல மதங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, நாம் அனைவருமாக கத்தோலிக்கர் இருக்கிறாங்க, பிரிந்த சகோதரர் இருக்கிறாங்க, பலராக இருக்கிறோம். ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். நம் அனைவருமே மனிதர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள். கடவுள் ஒரு மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நம் அனைவரும் ஒன்றர உறவோடு பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எனவேதான் அவரே தந்தையை நோக்கி ஜெபித்தா, நம்மையும் ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே அவர் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலாம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தவரே, எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே குளிமை இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், இப்பகுதி வாழ் மக்களுக்கும், நம்முடைய நாட்டுக்கும், நம்முடைய சமூகத்திற்கும், நம்முடைய உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை, நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த அருமையான மகிழ்வின் நாளிலே ஒருவர் பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரு மகிழ்ச்சியோட கூட நம்ம நம்முடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சுமார் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிடப்படி தூயாவிய ஒத்துழைப்பால் நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வு அளித்தவர இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தாலும் எங்களுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளின் கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி கல்வாரி மலையிலே தான் சாகும் தருவாயில் கூட இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று அந்த தாயை, தன் தாயை நம் அனைவருக்கும் தாயாக தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். ஒரு இனத்திற்கோ, ஒரு மொழி, ஒரு மதத்திற்கோ, ஒரு மொழிக்கோ, ஒரு ஜாதிக்கோ மட்டும் இவன் தாய் அல்ல, உலக மாந்தர் அனைவருக்கும் தாய் என்பதை என்பித்து காட்டியிருக்கிறார். அந்த தாய்க்கு விளையாடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான வேளையில நாமும் அந்த தாயோடும் ஆண்டவரோடும் இணைந்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். அன்பாந்தவளே, அருமையான இந்த நேரம் ஒரு திருவிருந்து நேரம். இந்த மகிழ்வு அனைவரும் அமருவோம். இந்த கெபியினுடைய திறப்பு விழா நான் சொன்ன மாதிரி பல
குடும்பங்களை சேர்ந்தவர்கள், பல மதங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது வழங்கப்படுகிற இந்த நற்கருணையானது, திருவிருந்தானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே. மற்றவர்கள் அமர்ந்து பாடலை பாடி அன்னையோடு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிருந்தை பங்கேற்க முன் வர வேண்டாம் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் இறைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். பாடுகிறேன் வாழ்வு பெற வா வா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் உலகைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு நாளிலே அன்னைக்கு விழா எடுத்து அற்புதமான ஒரு கெபியை கட்டி முடித்து அன்னையுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். இந்த நன்றி ஜெபம் சொல்லி இந்த திருப்பலி நிறைவு பெற்ற பிற்பாடு சில நபர்களை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நடைபெறுகிற இந்த நன்றியின் விழாவிலே நீங்கள் அனைவருமாக அமர்ந்திருந்து பொறுமையாக காத்திருங்கள். உங்களுக்காக அன்னையுடைய தேர் பவனி இருக்கிறது. அதை தொடர்ந்து உங்களுக்கு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் டைம் ஆனால் பரவாயில்ல. இந்த நிகழ்வை நீங்கள் அனைவருமாக முழுமையாக கலந்து பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலே மத்தியிலே நமக்காக திருப்பலியில் கலந்து கொண்ட நம்முடைய அன்பு தந்தை ஆக்டவேஸ், தந்தை ராஜன், தந்தை சாலமன், தந்தை ஆனந்தம், தந்தை போஸ்கோ, தந்தை மைக்கிள், அத்தனை பேருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணகவன் உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம் என்று கண்ணியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில்
மகிழ்வுறும் நாங்கள் அதை கண்ணி கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் சென்று வாருங்கள், திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருவோம், அனைவரும் அமருவோம். இப்போது வெரோனிக்கால் அன்பியத்தின் சார்பாக புனித அந்தோணியார் ஆலயம் வேளாங்கண்ணி மாதா கெபி திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வெரோனிக்கால் அன்பியத்தின் சார்பாகவும் முன்னாள் கவுன்சிலர் ஏ தேவதாஸ் சார்பாகவும் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியையும் மாதாவுடைய அருள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் நம்மளுடைய பங்கு தந்தை ஆண்ட்ரூ டாம்னிக் அவர்களுக்கு எங்கள் ஏ தேவதாஸ் அவர்கள் சால்வை வைத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அருட்தந்தை ஆக்டோவியஸ் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு பா பெஞ்சமின் அவர்கள், முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் பா பெஞ்சமின் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அவரை தொடர்ந்து அருட்பணி ராஜன் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார். அடுத்தபடியாக அருட்பணி மைக்கேல் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். அவரை தொடர்ந்து அருட்பணி போஸ்கோ அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அருட்பணி சாலமன் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அருட்பணி ஆனந்தன் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். ஃபாதர் ஆனந்தன் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக திரு அமல்ராஜ் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக அருட்பணி ராபின் ராஜ்குமார் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக ரெவரன் காட்வின் அவர்கள் தற்பொழுது மேடையில் இருக்கிறார். அடுத்தபடியாக திரு ரெவரன் தேவ அருள் பாண்டியன் அவர்கள் தற்பொழுது மேடையில் இருக்கிறார். புனித வேளாங்கண்ணி ஆலயம் கெபி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாதாவினுடைய அருள் நிரம்ப கிடைக்கும். அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்கள் நம்முடைய மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த அருமையான நல்ல நாளிலே நமக்கு தெரியும், நம்முடைய வெரோனிக்கால் அன்பியத்தில் இருக்கிற ஒரு சிறிய கவி, ரொம்ப சின்னதா இருந்துச்சு அந்த கவி. இந்த கவியை மிக அற்புதமான விதத்தில் மிக அருமையாக நமக்கு அடுத்தபடியாக பாஸ்டர்
இசிஐ சபை சார்ந்த பாஸ்டர் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக தேவ அருள் பாண்டியன், ரெவரன் தேவ அருள் பாண்டியன் அவர்கள் அடுத்தபடியாக ரெவரன் காட்வின் அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான கெபியை நமக்கு அற்புதமான விதத்தில் கட்டி கொடுத்து இந்த நெடுஞ்சாலையில மிக அழகாக மிக உயர்ந்த நிலையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்னையை தரிசிக்க அற்புதமான தாராள உள்ளத்தோடு கூட கட்டி கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய திரு தேவதாஸ் அவர்களுக்கு அருள் தந்தை ஆப்டமிஸ் அவர்கள் இப்போது ஒரு பொன்னாடி அடித்து அவருக்கு நம்முடைய நெஞ்சாத ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அண்ணன் தேவதாஸ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அவரையும் அந்த குடும்பத்தாரையும் ஆண்டு நிறைவாக ஆசிரியம் வெரோனிகால் அன்பியத்தின் சார்பாக அவருடைய அன்பிய தலைவர் திரு நெல்சன் அவர்கள் அவருக்கு இப்போது ஒரு பொன்னாடை அணிவித்து அவருக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தற்பொழுது நடிகர் சாய் தீனா அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய அற்புதமான சிற்றாலயத்தை இங்கே நமக்காக கட்டி எழுப்பி தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு தேவதாஸ் அவர்கள் தற்பொழுது வெரோனிகால் அன்பியத்தின் சார்பாக திரு நெல்சன் அவர்கள் கௌரவிக்கின்றார். சந்தன மாலை அணிவித்து தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அடுத்தபடியாக நம்முடைய தேர்பவனி சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. எனவே நம்முடைய பக்த கோடிகள் அத்துணை பேரும் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மிக அழகாக அன்னைக்கன்று அற்புதமான ஒரு தேரை அழகு வேளாங்கண்ணியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனவே இந்த தேரை இப்போது நாம் வந்திருப்போம். தேர் வந்து கொஞ்சம் தூரம் தான் நம்முடைய வெரோனிகால் அன்பியத்தில் இருக்கிற ஒரு 2-3 தேர்கள் தான் போயிட்டு வரும். மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் நினைக்கிறேன். உங்களுக்காக அறுசுவை விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவருக்கமாக இருக்கிறது. இந்த தேர் பவனி கலந்து கொண்டு வந்த பிற்பாடு நாம் அனைவருமாக விருந்திலே பங்கேற்போம். இப்போது நாம் தேரை மந்திரிப்போம். இதுங்க அடுத்தபடியாக நன்றி உரை வழங்க வருமாறு திரு நெல்சன் அவர்கள், வெரோனிகால் அன்பியத்தை சார்ந்த திரு நெல்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மரியே வாழ்க. 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் கெபி, நெஞ்சமாய் உச்சத்தில் அன்னை, தஞ்சமென வருவோருக்கு பிணி நீக்கும் ஆரோக்கியம் நம் ஆரோக்கிய அன்னை. அவள் பாதம் பணிந்து நன்றியை தெரிவிப்போம். அன்புகரம் நீட்டி அரவணைத்து இறை மக்களுக்கு சேவை செய்து இறைப்பணிக்கு தன்னையே அர்ப்பணித்த எமது பங்கு தந்தை திரு அருள்பணி ஆண்ட்ரி டோம்னிக் அவர்களுக்கு வெரோனிகால் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அருள்பணி அக்டோவியாஸ் மற்றும் அவருடன் வந்த அனைத்து குருக்களுக்கும் எங்கள் அன்பியம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பயன் கருதாத நல் உறவின் மேன்மை உணர்ந்த எம் அழைப்புக்கு சமூக பணியாற்றும் சிறப்பு விருந்தினர்களாக அன்பும் அரசாணையும் கொண்டு ஆதாரமும் அன்னையை உச்சத்தில் நிலைநிறுத்தி இந்த நாள் வரை உழைத்த நல் உள்ளங்களுக்கும் இடையூறா இயங்கி இதய துடிப்புக்கு சீரும் சிறப்புமாய் நடைபெற உடல் உழைப்பு அதிகம் தந்திட மாந்தர் அனைவருக்கும் குன்றென நிமிர்ந்து நின்று குடையென வெரோனிகால் அன்பியம் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். இதற்கெல்லாம் சிகரமாய் வைத்தால் போல ஆலய பணியை தன் இல்ல பணிக்காக சிரமம் கொண்டு தேவதூதனாய் போல் வந்த எங்கள் தேவதாஸ் அவர்களுக்கு அன்பியம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. மதிப்பிற்கும் அருமையண்ணன் திரு தேவதாஸ் அவர்களை தற்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அருமையண்ணன் திரு பெஞ்சமின் அவர்கள் கௌரவித்தார்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
அடுத்தபடியாக நம்முடைய புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய முன்னாள் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஜான் வல்தாரிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய அருமை அண்ணன் திரு தேவதாஸ் அவர்கள் கௌரவிக்கின்றார். தற்பொழுது திரு ஜான் வல்தாரிஸ் அவர்கள் மேடையிலே. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேளாங்கண்ணி மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நம்முடைய திருத்தேரானது வீதி வலம் நகர்வலம் வர இருக்கின்றது. எனவே பக்தர்கள் அத்துணை பேரும் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதுரவாயலின் புதிய அடையாளமாய் நாகை வேளாங்கண்ணி மாதாவை நினைவுபடுத்தும் விதமாக, அது மட்டுமல்லாமல் பெசநகர் மாதாவை நினைவுபடுத்தும் விதமாக இதோ இங்கே மதுரவாயலினுடைய நுழைவு பகுதியில் அற்புதமான சிற்றாலயம் இங்கே எழுந்தருளி இருக்கிறது. இந்த அற்புதமான ஆலயத்தை நமக்கு கட்டி எழுப்பிய திரு தேவதாஸ் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு அமல்ராஜ் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அருமை அண்ணன் திரு அமல்ராஜ் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேளாங்கண்ணி மாதா சிற்றாலயத்தினுடைய விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேர்மன் அவர்களை வருக 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 என வரவேற்று மகிழ்கின்றோம். இதோ நம்முடைய மதுரவாயல் திரு ஏ தேவதாஸ் அவர்கள் தற்பொழுது அருமை அண்ணன் அமல்ராஜ் அவர்களுக்கு தற்பொழுது சால்வை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாதாவினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அருமை அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் தற்பொழுது இதோ மேடையிலே இருக்கிறார். மேடையிலே அன்னையினுடைய அருளாசியை இதோ நிரம்ப பெறுவதற்காக இங்கே வருகை தந்த சேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அவர்களை வருக வருக மீண்டும் மீண்டும் வரவேற்போம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே மீண்டும் மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரவொலி எழுப்பி உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துமாறு இதோ வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய சேர்மன் பார் கவுன்சில் அவர்கள் இங்கே இந்த விழாவிற்கு கலந்து கொண்டதற்கெல்லாம் நம்மெல்லாம் மித்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அன்பு மகன் அவர்களை அடுத்தபடியாக திரு ஓம் பிரகாஷ் அகர்வால் அவர்கள் தற்பொழுது இதோ மேடையிலே வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய உற்சாகமான கரவொலியை எழுப்புவோம். தற்பொழுது மேடையிலே திரு ஓம் பிரகாஷ் அகர்வால் அவர்கள் தற்பொழுது அருமை அண்ணன் திரு தேவதாஸ் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே